ஹலோ வெல்கம். நானும் ரோபேன். என்ன மக்களே, தலைவர் தினசத்துக்காக விரித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க போல. இன்னும் ஒரு 9 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கேன். திடீர்னு தலைவரோட ஃப்ளாஷ்பேக்கில் எஸ்கே பண்ணுறாரோ அப்படின்னு. நீங்கள் எஸ்கேவை ட்ரை பண்ணுறாருந்தா சொல்லுங்கள், என்னைய வச்சே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி எனக்கு இந்த விக்கு செட் ஆகலையோ அதே மாதிரி எஸ்கே தலைவரோட ஃப்ளாஷ்பேக் செட் ஆக மாட்டாருக்கு. ஆமாம், இந்த வீடியோட செக்மெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா ப்ரிவ்யூ. படம் பார்த்துட்டு வந்து போடுற வீடியோ கிடையாது. படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே கதை என்ன, கதை கரு என்ன, கேரக்டர் என்ன மாதிரி எனக்கு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்ற பிரேக் டவுன் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட தனிச்சிறப்பே. கிட்டத்தட்ட வேட்டையன் படத்தை வரைக்கவே இது 100% 200% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்பாதவங்க தாராளம் வேட்டையன் படத்தோட ப்ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எஸ், கூலி படத்துல கதை என்ன, கதை கரு என்ன, திரைக்கதை என்ன, யார் யார் என்ன மாதிரி ப்ளே பண்ணிக்காங்க, டேட்டா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அல்லல கோலபா அல்லல கோலபா அல்லல கோலபா. ஹே ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. கூலி படத்துல கதை என்னவா இருக்கும்? சிம்பிளா சொல்லணும்னா கூலி படம் ஏற்படுத்தியிருக்க ஹைப் வந்து சாதாரண ஹைப்பே கிடையாது. உங்கள் வீட்டு ஹைப்பு இல்லை, எங்கள் வீட்டு ஹைப்பு, ஒக்கா மக்கா ஹைப்பு. எஃப்டிஎஃப்எஸ்க்கு எனக்கே டிக்கெட் கிடைக்கல. ஓசோ தியேட்டர் ஓனர் வந்து தம்பி எல்லா டிக்கெட்டும் வித்துருச்சுப்பான்ட்டாரு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஹைப் இருக்குது அப்படின்னு. படத்தோட கதை என்ன, படம் எல்சியில் கனெக்ட் ஆகுதா இல்லையா, ரஜினியோட கேரக்டர் என்ன, சத்யராஜ் என்ன பண்ணுறாப்புல, அமீர்கான் என்ன பண்ணுறாப்புல, அமீர்கான் இந்த பச்சை ஏன் குத்திருக்காங்க, நம்ம சோபின் வந்து என்னவா வர்றாப்புல, நம்ம கிங் நாகார்ஜுன என்னவா வர்றாப்புல, ஸ்ருதிஹாசன் ஏன் டெட் பாடி தள்ளிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் கையில் காப்பி ஏன் கட்டியிருக்காரு, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் எல்சியூவில் கனெக்ட் ஆகுது. எஸ், அதாவது சும்மா ஒரு விஷயம் கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன்னே, எல்சியூவில் ஆல்ரெடி யார் யார் கனெக்ட் ஆகிருக்கான், மாநகரம் படத்தில் நடித்தவங்க அவங்க ஒரு அறிமுக நடிகர்கள், ஓகே விட்டுடலாம். ஆனால் கைதியோட கார்த்திக் இருக்காப்புல, கார்த்தி சும்மா கிடையாது, பின்னி இருப்பாப்புல அதில். 2வது விக்ரம், கமல். 3வது லியோ மாஸ்டர். அப்போ ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து இப்போ ஹல்க்கு ஆல்ரெடி அவெஞ்சர்ஸில் இருக்காங்க, அயன்மேன் இருக்காங்க, ஸ்பைடர்மேன் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தானோஸ் வந்தால் எப்படி இருக்கும்? என்னடா மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். ஸோ அந்த தானோஸ் தான் எனக்கு நான் தலைவரோன்னு தோணுது. எஸ், படத்தில் வந்து கூலியாக வர்றாப்புல. கிட்டத்தட்ட அவர் தீ படத்தில் வந்து கூலியாக நடிச்சிருப்பார். அந்த லோகோ வந்து அவர் அந்த ஷீல்டில் வந்து டோக்கனில் வந்து 786 அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் 777 ஒரு படத்தை நடிச்சிருக்கார் பாண்டியன் படத்தில். சூப்பராக சொல்லிட்டு போவாப்புல கூலி அப்படின்னு. அதாவது நம்ம வந்து செய்கிற வேலையை இங்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. சில பேர்லாம் பொய் கூட சொல்லுவாங்க, நான் இப்படி வேலை பார்க்குறேன். சில படத்தில் நம்ம விஜய் படத்தில் நான் இந்த ஐடி ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கில் தூங்குற மாதிரி. ஆனால் அவர் கூலி அப்படின்னு ஸ்டைலாக சொல்லும்போது கூலி வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கெத்து வருங்க. எஸ், அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் கூலியாக வந்தார் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக்லேயும் அவர் கூலியாக தான் இருக்கார். ஆனால் கூலிக்கு முன்னாடி அவர் என்னவா இருக்கிறார், ஏன் கூலியாக வந்தார் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அதுதான் படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும். சும்மா ஒன்றும் வந்திருக்க மாட்டார். பட் அந்த கூலி எப்படி ட்ராவல் ஆகி இன்னும் ஏன் கூலியாகவே இருக்கிற இத்தனை வருஷம் கடந்தோம், அதுதான் ட்விஸ்ட்டு. ஏன்னா வெறுமனே ஃப்ளாஷ்பேக் காட்டி அப்படியே கொண்டு போயிட மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக இவருக்கும் சத்யராஜுக்கும் உள்ள நட்பு என்ன, அந்த நட்போட ஆழம் எங்கே போகுது. நடுவில் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சார்லியை காட்டுவாங்க. சார்லி எந்த படத்தில் வந்திருப்பார் அப்படின்னா மாநகரம் படத்தில். மாநகரம் நம்ம லோகேஷோட எல்சியில் தான் வருது. ஸோ கண்டிப்பாக சார்லி வந்து கேப் டிரைவராக இருந்தார் அப்படின்னா அந்த ட்ரெய்லரோட அந்த பொண்ணு சார்லியோட பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த தண்ணியில் ஒரு பொண்ணை போடுறாங்க இல்லை, அது அந்த பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேம் நடக்குது. ஆஸ் யூஷுவல் லோகேஷ் படம்னாலே கடத்தல் இருக்கும், கஞ்சா கடத்தல், அபின் கடத்தல், போதை கடத்தலை எதிர்த்து படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் என்னத்தை கடத்துறாங்க அப்படின்ற ஒன்று. பட் ஆனால் இந்த படத்தில் கடத்துறாங்களா அப்படின்னா கடத்தலை, வேறு ஏதோ பண்ணுறாங்க. கடத்த வேண்டிய பொருளை வேறு விதமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்ருதிஹாசன் வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டராக இருக்கணும், இல்லை நர்ஸாவாச்சும் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கம்பவுண்டராக இருக்கணும். ஸோ அவங்க நல்லா கவனிச்சு டெட் பாடி தள்ளிட்டு வர்றாங்க. நம்ம தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாப்புல, முதல் ஷாட்டு எவனாச்சு டெட் பாடிக்கு மாலை போடுவானா மாசுக்காக சொல்லியிருக்காப்புல, நாங்கள் விடுவோமா புடிச்சிட்டோம் வாங்கிட்டு. ஸோ ஒரு டேரக்டர் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த படத்தை இம்பார்ட்டன்ட் ஷாட் ஆகும். அதை மைண்டில் வச்சு எடுப்பார். பாசிட்டிவ் மைண்டு நெகட்டிவ் மைண்ட் அப்படிலாம் கிடையாது. அந்த ஷாட் வந்து படத்தோட மெயின் ஷாட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த டெட் பாடி தான் படத்தோட ட்விஸ்ட்டே. இப்போ அந்த டெட் பாடி யாருன்றது தான் படமே. ஸோ இல்லை அப்படின்னா அந்த டெட் பாடியால் தான் படமே.
ஸோ அந்த டெட் பாடி என்ன ஆகுது அப்படின்றது ரஜினிக்கு தெரிய வரும்போது ஸ்ருதிஹாசன் பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ சார்லியோட பொண்ணை தண்ணிக்குள்ளே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணுக்காக போகிறாரு. பவர் ஹவுஸ் ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆக்சுவலாக இதில் ட்ரெய்லரில் வந்து நம்ம ஈஸியாக சொன்னோம்ல, ட்ரெய்லரில் வந்து சும்மா ஜமாய்க்கெலாம் ஒரு ரொம்ப ஹைப் கொடுத்துடக்கூடாதுன்றக்கா நார்மலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுதான் இல்லை. படம் வந்து ரொம்ப கூலான படம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கூலி அப்படின்னா கூலி வேலை பார்க்குறவங்களோட படம் இல்லை. படம் ரொம்ப கூலான படம். அதைத்தான் கூலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா படத்தில் அந்த நீங்கள் குண்டு வைக்கிற இடத்துல எல்லாமே பட்டாசா வெடிக்கணும்னு சொல்கிறது வந்து ஃப்ளாஷ்பேக். பட் பவர் ஹவுஸ் சீன் வந்து கரண்ட்டில் வருது. ஸ்ருதிஹாசன் கரண்ட்டில் தான் வர்றாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சம்பவம் பயங்கரமான ஃபைட் சீன் இருக்குது. அது தலைவர் பின்னிருப்பார்னு நினைக்கிறேன் யங் ஏஜில். ஸோ அப்படிப்பட்ட கூலி ஏன் இன்னமும் கூலியாகவே இருக்கார்? அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன? அவர் இப்படி ஏன் கடந்தது? அவருக்கும் சத்யராஜுக்கும் அந்த பிணைப்பு என்ன? சத்யராஜ் மிரட்டுறாப்புல. அப்போ 30 வருஷமாக நீ வராத அப்படின்னு கூலியாகவே பதுக்கி வச்சிருக்காப்புல ஆல்பத்தில். ஏன்? அதுதான் படத்தோட மையக்கரு. அந்த மையக்கருக்கு பின்னாடி தான் டெட் பாடிஸ். அந்த டெட் பாடிஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத படத்தோட கதை கருவே. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்கான 2 கையை தூக்கும்போது 2 கண்டெய்னர் இருக்கும். அந்த 2 கண்டெய்னர் தான் விக்ரம் படத்தில் ஹார்பரில் தொலைஞ்சு போன கண்டெய்னர் எங்கன்னு கேட்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஹார்பரில் தொலைஞ்சு போன கண்டெய்னரை அன்னைக்கே நம்ம பிரபஞ்சன் வந்து லோட் பண்ணி கிளைமேக்ஸ்லேயே பதுக்கி வச்சிருப்பாரு. அந்த பதுக்கி வச்ச அந்த இடத்துல இருந்து சுத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பார், அதாவது டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார் நம்ம விக்ரம். ஸோ அந்த 2 கண்டெய்னர் வந்து ஆல்ரெடி பெருசாக போயிடுச்சு. ஏன்னா படமே ஹார்பரில் தான் நடக்குது. ஸோ ஹார்பரில் பூராமே கண்டெய்னர் தான், 1 2 கிடையாது, ஆயிரக்கணக்கில். ஸோ அந்த மாதிரிலாம் மேம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா தலைவருக்கு ஒரு காப்பு கட்டியிருக்கு. எல்சியூவில் யார் காப்பு கட்டியிருக்கா? ஏன்னா நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஈஸியாக இவங்களை கனெக்ட் பண்ணி பற்ற வச்சு கெட்டதை பேசி அப்படியே திருச்சி விட்டுறது. நம்ம ரஜினி ஃபேன்ஸு தளபதி ஃபேன்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. ஸோ கலாய்க்கிறவங்களை போட்டு படம் பின்னி பழுது மாசா கொண்டான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பாடாடா கூல் இல்லை, எல்சியூ இருக்குது. எல்சியூவில் நம்ம தளபதி இருக்காப்புல. தளபதியோட வாய்ஸோ ஐடென்டிட்டியோ ஒரு சின்ன ஃப்ரேமோ இல்லை சின்ன ஹிண்ட்டோ கண்டிப்பாக வரும். அதுக்கான உதாரணம் தான் அந்த காப்பு. எனக்கு என்ன ஒரு தோணுது அப்படின்னா, கூலியில் தேவா இருக்கார்ல, டி. ஸோ டி ஃபார் தேவா. ஸோ லியோ தாஸில் லியோ, எல்டி. மாஸ்டரில் ஜேடி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேடியோட எல்டியோட மூத்த அண்ணனாக தான் நம்ம டி இருப்பாரோ. டி ஃபார் டெத். ஏன்னா தமிழ் படத்தில் முடியமாக சொல்கிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு தோணுதா? கரெக்டு. எஸ், தேவா ஃபார் டெத், டி ஃபார் டெத். ஸோ எல்டிக்கும் ஜேடிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆள்கள் இருக்காங்க இல்லை, ஆல்ரெடி இல்லாத பொருளை தான் தூக்கிலும் சொருகுவாங்க. ஸோ கண்டிப்பாக படத்தில் ஒரு ஹிண்ட் வரும். ஆஸ் யூஷுவல் ரஜினி வந்திருக்காரு அப்படின்னா நம்ம லியோக்கே நம்ம தலைவர் வந்து ஆண்டவர் வந்து குரல் கொடுத்து கூப்பிட்டுருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக கூடிய தலைவரை கூப்பிடாம விடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுவாரு. ஆனால் எப்படி கூப்பிடுறாரு அதுதான். ஏன்னா வெறுமனே ஆஸ் யூஷுவல் பண்ணதே பண்ணுறது லோகேஷ் கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். வெறுமனே ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கிடையாது, அதை இமேஜின் பண்ணி மைண்டில் டிராயிங் பண்ணி அந்த டிராயிங்கை அப்படியே எழுதுறவர் லோகேஷ் கனகராஜ். இதுவரை நான் பார்த்த படங்களை சொல்கிறேன், இன்க்ளூடிங் லியோவில் என்னதான் ஃபேக் ஃப்ளாஷ்பேக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. பட் ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் முதுகில் சுட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டுவார். அதுக்காகவே சட்டையை கழட்ட வச்சுருக்காரு. அந்த சட்டையை கழட்டினீங்க அந்த முதுகு கீழே சின்னதாக நாட்டில் குண்டடிப்பட்ட தழும்புறோம். நீங்கள் வேணால் படத்தை போய் பாருங்கள். எனக்கு அது குண்டடிப்பட்ட தழும்பாக தெரிஞ்சு, ஆனால் ஜூம் பண்ணி பாருங்கள், அது அப்படிதான் தெரியுது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட மனுஷன் விட மாட்டாப்புல. ஸோ தட் இஸ் லோகேஷ் கனகராஜ். ஸோ அவரோட அந்த ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் தான். ஏன்னா விக்ரம் படம் நான் வந்து ஒரு 8 தடவை பார்த்தேன் தேட்டரில் அப்படின்னா காரணம் கிளைமேக்ஸில் உண்மையிலே கமல் அந்த கூட்டத்துக்குள்ளே, அதாவது ரோலெக்ஸ் பார்க்குற அந்த கூட்டத்துக்குள்ள நிப்பாட்டிக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் போனேன். சீரியஸ்லி பார்த்தா நிப்பாட்டிக்காரங்கள மனுஷன். நீங்கள் அதையும் ஜூம் பண்ணி பாருங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. அப்படியே இந்த மண்டை மட்டும் தெரியுங்க, அது ஆண்டவர் தான். ஸோ அதுதான் மேட்ரு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்க வைக்கணுமா, தேவையே கிடையாது. சும்மா தக்கி தான் அந்த தான். ஸோ இப்போ ரோலெக்ஸுக்கும் அமீர் கானுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது பெரிய ஆவலாக இருக்குது. ஏன்னா ரோலெக்ஸ் ஆல்ரெடி ஸ்கார்பியோவை வரைஞ்சிருக்காப்புல. அமீர் கானுக்கு நான் அது என்ன டாட்டூ போட்டுக்கான்ற சரியாக கவனிக்கல, ஜூம் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் 2 டாட்டூக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பட் ஆனால் இது வேற இது வேற. பட் ஆனால் ஒரு சம்மந்தப்படுத்துகிறாங்க, இவனை விட இவன் பெரிய ஆள்றா அப்படின்னு.
கிங் நாகார்ஜுனாவுக்கும் கண்டிப்பாக ஏதோ கதை இருக்குது. பட் ஆனால் அவர் ஃப்ளாஷ்பேக்லேயே செத்துடுறாரோன்னு தோணுது. பட் ஏன்னா அமீர் கான் வந்து கேமியா பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதான், ஃப்ளாஷ்பேக்கில் செத்துடுற நாகார்ஜுனாவுக்கு அடிமையாக வேலை பார்க்குறவன் சோபின் அவரோட வேலையை கன்டினியூ பண்ணுறாரு. நாகார்ஜுனா விட்டு போன இடத்துல இருந்து கடைசியாக அவர் சாகும்போது அமீர் கான் என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. அப்போ சோபினுக்கும் ரஜினிக்கும் இவ்வளோ அந்த ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, அதுதான் பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. சொல்ல முடியாது. சப்போஸ் கிங் நாகார்ஜுனா கரண்ட் சுச்சுவேஷன்லேயே இருக்கலாம், சோபினே அவர் ஏதாச்சும் சம்பவம் பண்ணியிருக்கலாம். நீ தோற்று போயிட்ட, நீ உன்னை நம்பி வேஸ்ட் அப்படின்னா சோபினே அங்கே போட்டு தள்ளியிருக்கலாம். போட்டு தள்ளி ரஜினிக்கும் நாகார்ஜுனுக்கும் ஃபேஸ் ஆஃப் கூட இருக்கலாம். பட் ஆனால் அது மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா நாகார்ஜுன் ரொம்ப யங்காக இருக்காப்புல. அப்படின்னா அவரோட சீன்ஸ் வர கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஓல்டு ரெட்ரோ கலரில் இருக்குது. பட் தலைவரை கரண்ட் சீனில் காட்டுறதுக்கு பூரா பார்த்தீங்கன்னா பயங்கர லாவாக இருக்குது. ஒரு 55-60 வயசு ஆனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஸோ இதுதான் இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் நான் படத்தில் கண்டுபிடிச்சது. ஸோ த்ரூ அவுட் படத்தை நான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்க்ரீன் பிளேயில் நான் சொன்னது எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா சீரியஸ்லி ஐ எம் ரொம்ப ஹாப்பி. உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னது அத்தனையும் டெட் பாடி வச்சு தான் மொத்த படமே. அமீர் கான் ரோலெக்ஸும் சப்போர்ட் இருக்குது, கிங் நாகார்ஜுனா வந்து இப்படி, சோபின் இப்படி, சூர்யாசன் இப்படி, சார்லி இப்படி, அந்த பொண்ணு இப்படி, ரஜினி இப்படி, சத்யராஜ் இப்படி நான் சொன்ன அத்தனையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு படம் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் 2 ஷோ புக் பண்ணி வச்சுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோலே தெரிஞ்சிட படம் ஒர்த்தா இல்லைன்னு. ஸோ அதை நம்பியே 2வது ஷோ புக் பண்ணுறோம். பட் ஒரு ட்ரெய்லர் வச்சு தலைவருக்காகவே, தலைவரோட அந்த மேனரிசம்காகவே நான் 2 ஷோ போகிறாங்க. ஜெயிலராக நான் 7 தடவை பார்த்தேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு கதவுல 10 தாப்பாக இருக்கும் ஜெயிலரோட வாழ்க்கையை சொல்கிறதுக்கு. ஏன்னா ஜெயிலர் வந்து அவரோட பேரனை வந்து அந்த உள்ள சொருவாப்புலாம் மறைச்சு வைப்பாப்புல வில்லன்ட்டு காப்பாற்றுறதுக்கு. அது அவங்க பேரனுக்கான இடம் கிடையாது, அவரோட பையனையும் அதே மாதிரி தான் அந்த இடத்துல வச்சிருக்காருன்றதை ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க நெல்சன். கண்டிப்பாக ஜெயிலர் 2ல் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நான் ஜெயிலர் ரிவ்யூலையும் சொன்னேன், ப்ரிவியூலையும் சொன்னேன், ஜெயிலர் 2 கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா. இப்போ ஜெயிலர் 2 வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, நம்மளோட ஆக்டரோட வீடியோலாம் யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா 4 பேர் இன்னும் நல்லா தெரியும் என்னை பற்றி. ஸோ அப்போ தான் 4 பேர் நல்லாச்சும் வளர்ந்தேன் அப்படின்னா சந்தோஷமாக சொல்லுவேன், எந்த வித பேட் ப்ரொமோஷனும் இல்லாமல் என்னோட சப்போர்ட்டர்ஸோட முழு ஆதரவோட நான் மேலே வந்தேன் அப்படின்னு. 8 வருஷமாக வீடியோ போடுறேன். நான் என்னைக்காச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி யார்ட்டையும் மிரட்டி கேட்டது கிடையாது, கெஞ்சி கேட்டது கிடையாது. எவ்வளோ அவமானப்பட்டாலும் அன்பாக தான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போயும் அன்பாக தான் கேட்குறேன். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரீச் ஆகும், பயங்கர பூம் ஆகும். நான் சொன்னதான் படத்தில் வந்துச்சு அப்படின்னா யாரா இவன் அப்படின்னு லோகேஷன் நம்மளை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ கொடுத்தாருன்னா எப்படி எவ்வளவோ சேனல் கொடுக்குறாரு, நம்ம சேனல் கொடுக்க மாட்டாரா? ஒரு முயற்சி. சின்னவே பெரியவங்களாம் இங்கே யாருமே கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். தலைவரோட பாஷையில் சொல்லுவார்ல, காதில் என்ன சொல்லுது, நீயும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். நம்ம பாடி சரி தான், நானும் நல்லா இருக்கணும், என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே தலைவர் பற்றி என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் கமெண்டில் கொட்டுங்க, அன்பை கொட்டுங்க. மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஓல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண சரி. எப்படி அன்பா பேசுகிறேன் ராபினா, அன்பின் காதலன். பாய். அல்லல்ல கொல்லப்பா ஹே टाइगर का हुक्म।